ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2022 குரூப் 4 தேர்வு நடந்துச்சு. அந்த குரூப் 4 தேர்வில் 100 தமிழ் கேள்விகள் வந்துச்சு. அந்த 100 தமிழ் கேள்வியையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். முந்தைய வீடியோவில் 50 தமிழ் கேள்வியை நம்ம பார்த்துட்டோம். மீதம் இருக்கிற 50 கேள்வியை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் 50 கேள்வியை அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். 51வது கேள்வி, மோனைத்தொடை எத்தனை வகைப்படும்? மோனைத்தொடை எத்தனை வகைப்படும்? மோனை எதுகை இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும். இன்னும் படிக்கலை அப்படின்னா 10ஆம் வகுப்பு பழைய சமச்சீர் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. டீட்டெயிலாக அதை படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேர்வில் வரும். விடையை பார்க்கலாமா? மோனைத்தொடை 8 வகைப்படும். 2வது கேள்வி, புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடலடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக. மோனை சொல்னா என்னது? ஒரு அடியில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2வது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை, இறுதி எழுத்தோ அல்லது சொல்லோ ஒன்றி வந்தால் இயைபு. சரி பாருங்க, விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை புனிதமுற்று புத்தகசாலை என்பது சரி. இங்கேயும் பூ வந்திருக்கு, இங்கேயும் பூ வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். 53வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. எவ்வகை வாக்கியம்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். என்ன வாக்கியம்? கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். இது எவ்வகை வாக்கியம்னு சொல்லணும். விடையை பார்க்கலாங்களா? பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். அதாவது கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள்னா இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ எழுதியிருப்பாங்க. இது பொருள் மாறாத எதிர்மறை வாக்கியம். 54வது கேள்வி, கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. எது கட்டளை தொடர் இல்லையோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாமா? அரசு ஆணை பிறப்பித்தது என்பது கட்டளை தொடர் அல்லாத சொல். அடுத்தது 55வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நாம் வினாவை செட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க? 5 மாடுகள் மேய்ந்தன இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கான வினாவை நாம் செட் பண்ணணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி பாருங்கள், எத்தனை மாடுகள் மேய்ந்தன அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக வந்திருக்கு. மற்ற ஆப்ஷனையும் பார்ப்போம். எவ்வளவு மாடுகள் மேய்ந்தன, இது வராது. மாடுகள் மேய்ந்தனவா, வராது. 5 மாடுகள் என்ன செய்கின்றன, வராது. அப்போ எத்தனை மாடுகள் மேய்ந்தன என்பது தான் வினா. 56வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இங்கு நகர பேருந்து நிற்கும். இங்கு நகர பேருந்து நிற்கும். இதுக்கான வினாவை நம்ம செலக்ட் பண்ணணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? நகர பேருந்து ஏன் நிற்கும், இது வராது. நகர பேருந்து எப்போது நிற்கும், இது வராது. இங்கு நகர பேருந்து நிற்குமா, இது வரும். இங்கு நகர பேருந்து வருமா, இது சரியில்லை. அப்போ இங்கு நகர பேருந்து நிற்குமா என்பது தான் சரியான வினா. 57வது கேள்வி, சரியான தொடரை கண்டறிக. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? சொற்களை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. அதை கரெக்டாக எடுத்து ஃபிட் பண்ணணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி, விடையை பார்க்கலாமா? இங்கே சரியானது அப்படிங்கிறது தமிழ் மொழி உலகம் உள்ளவரையும் வாழட்டும், இதுதான் சரியாக அமைந்திருக்குது. அடுத்து 58வது கேள்வி, சரியான தொடரை கண்டறிக. சரியான தொடரை இங்கேயும் கண்டுபிடிக்கணும். மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க, கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார், இதுதான் சரி. அடுத்து 59வது கேள்வி, சரியான அகரவரிசையை தேர்க. அகரவரிசையில் நிறைய கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நல்லா பார்த்து கொள்ளுங்கள். 4 சொல் கொடுத்துருக்காங்க. இதில் கோ என்பது தான் ஃபஸ்ட்டு வரும். எங்கே ஃபஸ்ட்டு வருதோ இதுதான் ஆன்சர். அப்போ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 60வது கேள்வி, பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. கீழே பெயர் சொல் கொடுத்துருக்காங்க. இதில் அகரவரிசைப்படி நம்ம எழுதணும். விடையை பார்க்கலாங்களா? இங்கே இருக்கிற ஒரே ஒரு உயிரெழுத்துங்கிறது ஆ தான். அப்போ ஆ எங்கே வருதோ அதான் ஆன்சர். அதுக்கு அடுத்தது என்ன வரும்? ஓ வரும். அப்போ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 61வது கேள்வி, தேடு. இந்த சொல்லுடைய வினைமுற்றுச்சொல் என்ன? தேடு என்பது வேர்ச்சொல். இதுக்கான வினைமுற்றுச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. வினைமுற்றுச்சொல் என்ன? விடையை பார்க்கலாங்களா? தேடினார் என்பது சரி. 62வது கேள்வி, பொறுத்துக. பொறுத்துகன்னு கொடுத்துட்டு இடது பக்கம் பாடல் வகையையும் வலது பக்கம் அது என்ன ஓசை வகை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க.
இதை நம்ம சரியாக பொருத்தணும். பொறுத்துங்க. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. விடையை பார்க்கலாமா? வெண்பா என்பது செப்பொல் ஓசை உடையது. ஆசிரியப்பா என்பது அகவல் ஓசை உடையது. கலிப்பா என்பது துள்ளல் ஓசை உடையது. வஞ்சிப்பா என்பது தூங்கல் ஓசை உடையது. அப்போ விடை 3, 4, 1, 2 என்பது சரி. 63வது கேள்வி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட், இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. கோல்டு பிஸ்கட். விடையை பார்க்கலாங்களா? தங்கக்கட்டி என்பது சரி. 64வது கேள்வி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொருத்துக. இடதுபுறம் ஆங்கில சொல்லையும் வலதுபுறம் தமிழ் சொல்லையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க. பொருத்திட்டீங்களா? விடையை பார்க்கலாமா? வவ்வல் என்பது உயிரெழுத்து, கான்சொனன்ட் அப்படிங்கிறது மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் அப்படிங்கிறது ஒரு மொழி. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2 இதுதான் ஆன்சர். 65வது கேள்வி. நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதங்கை, இது ஒரு பாட்டு வரி. என்று வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. எப்படி கேள்வியை கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. நனந்தலை உலகம், இதுக்கு நேரான சொல் என்பது பெரிய உலகம் என்பது பொருள். இதுக்கு எதிர்ச்சொல் சிறிய உலகம் என்பது சரியான விடை. 66வது கேள்வி. எடுப்பு, இதுக்கான எதிர்ச்சொல் தருக. எடுப்பு, இதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எடுத்தல், இப்படி வச்சுக்கோங்க. அப்போ விடை முடித்தல் என்பது சரி. 67வது கேள்வி. தண்டலிர் பதம், இந்த சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. அதாவது சரியாக பிரிக்க சொல்கிறாங்க. தண்டலிர் பதம், இதை நம்ம சரியாக பிரிக்கணும். பிரிங்க. விடையை பார்க்கலாங்களா? தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் என்பது சரி. 68வது கேள்வி. கலம்பகம், இச்சொல்லை பிரித்து எழுதுக. கலம்பகம், இதை நம்ம பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுங்க. விடையை பார்க்கலாமா? களம் கூட்டல் பகம் என்பது சரி. 69வது கேள்வி. பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் எது? பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் எது? எந்த நூல் குறிப்பிடுதுன்னு கேட்குறாங்க. பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள். விடை அகநானூறு என்பது சரி. 70வது கேள்வி. அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். கீழே இருக்கிற 4 நூலில் எந்த நூலுக்கு அடைமொழி இருக்குன்னு கேட்குறாங்க. விடை திருக்குறள் என்பது சரி. அதாவது குறள் தான் அதோடைய அசல் பேர். மரியாதை அடையோட திரு என்பது வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். 71வது கேள்வி. சரியான பதிலை தேர்வு செய்க. இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சரியானதை நம்ம கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷனையும் வாசிக்கிறேன் பாருங்கள். முதல் ஆப்ஷன், சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். சரியான்னு கேட்டால் சரிதான். 2வது ஆப்ஷன், விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். இது சரியான்னு கேட்டால் இது சரிதான். 3வது ஆப்ஷன், திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. சரியான்னு கேட்டால் சரிதான். 4வது ஆப்ஷன், நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. சரியான்னு கேட்டால் சரிதான். அப்போ விடை அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்து 72வது கேள்வி. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? பெருமாள் திருமொழிங்கிறது ஒரு நூல். இந்த நூலை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? குலசேகரர் என்பது சரி. 73வது கேள்வி. தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும், 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்காணா இறைவன் என்பதையும், 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும், 11வது பாடலில் தம் பெருமையையும் கூறியும் பாடியவர் யார்? எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். விடையை பார்க்கலாங்களா? விடை திருஞான சம்பந்தர் என்பது சரி. 74வது கேள்வி. தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? தொல்காப்பியர் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? இதான் கேள்வி. நிறைமொழி மாந்தர் யார்? விடை சித்தர்கள். 75வது கேள்வி. வாயில் இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் எது? வாயில் இலக்கியம்
என அழைக்கப்படுவது. எந்த நூலை அழைப்பாங்க? விடை தூதுங்கிறது சரி. 76வது கேள்வி, ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 2 பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. எத்தனை பருவங்கள் பொதுவானது? விடை 7 என்பது சரி. 77வது கேள்வி, உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது? உழவர் உலத்தியர் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளை எளிய நடையில் ஒரு சிற்றிலக்கியம் சொல்லுதான். அது எதுன்னு கேட்குறாங்க. விடை பல்லு. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், உலத்தி பாட்டு அப்படின்னு பார்த்துருப்போம். அடுத்து 78வது கேள்வி, அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் எது? அம்புஜத்தம்மாள் அப்படிங்கிறவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. இது எங்கே இருக்கும்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் 8ஆம் வகுப்பில் இருக்கும். அவங்க எழுதிய புத்தகம் எதுன்னு கேட்குறாங்க. விடை நான் கண்ட பாரதம். 79வது கேள்வி, பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது? பெரிய புராணம் எந்த நாட்டுடைய நீர்வளத்தை சிறப்பிக்கிறது? விடை சோழநாடு என்பது சரி. 80வது கேள்வி, குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை யாது? குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடுன்னு சொல்லுவாங்க. இதில் குமரிங்கிறது எந்த மூலிகையை குறிக்குது? இதுதான் கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? சோற்றுக்கற்றாழை அப்படிங்கிறது சரி. 81வது கேள்வி, புறநானூற்றை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? புறநானூறு அப்படிங்கிற நூலை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி வெளியிட்டவர் யார்? இதுதான் கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? உவே சாமிநாதர் என்பது சரி. 82வது கேள்வி, 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? 3 அடி சிற்றெல்லை 6 அடி பேரெல்லை, இந்த அடி எல்லைக்குள் அமைந்த நூல் எது? விடையை பார்க்கலாங்களா? ஐங்குறுநூறு என்பது சரி. 83வது கேள்வி, சரியான இணையை தேர்வு செய்க. இங்கே அவங்களே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக வந்திருக்கோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியானதை கண்டுபிடிக்கணும். விடையை பாருங்கள். துவரை அப்படின்னா தாமரை மலர் கிடையாது, இது தவறு. மறை அப்படின்னா பவளம் கிடையாது, தவறு. விசும்புனா வானம் கரெக்டு, மதியம்னா நிலவு கரெக்டு. அப்போ சி மற்றும் டி தான் சரியான இணை. 84வது கேள்வி, பொருத்தமான விடையை தருக. பொருத்தமான விடையை கேட்குறாங்க. இடதுபுறம் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம், குடும்ப விளக்கு, சீவக சிந்தாமணி, குறுந்தொகை கொடுத்துருக்காங்க. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கியங்கள் எந்த டைப்பான இலக்கியங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பொருத்தணும். பொருத்தலாமா? விடையை பார்க்கலாமா? சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது அற இலக்கியம், குடும்ப விளக்கு என்பது தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். அப்போ 3, 4, 1, 2 இதுதான் சரியான விடை. 85வது கேள்வி, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் யார்? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் யார்? விடையை பார்க்கலாமா? விடை பாரதிதாசன் என்பது சரி. 86வது கேள்வி, திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? திருக்குறள் முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு எது? விடை 1812ங்கிறது கரெக்டு. 87வது கேள்வி, திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் யாவை? நூல்கள் அல்லது ஆசிரியர்கள். தமிழுக்கு கதிங்கிறது திருக்குறள், கம்பராமாயணம். அப்போ விடை கம்பர், திருவள்ளுவர். இங்கே எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே ஆசிரியரை கொடுத்துருக்காங்க, சில இடங்களில் நூலை கேட்பாங்க. அடுத்து 88வது கேள்வி, 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது? இப்போ மாற்றிட்டாங்க. யாருடைய பெயரில் வழங்குறாங்கன்னா மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார். 89வது கேள்வி, ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது? எந்த வருஷம் பிறந்தாங்கன்னு கேட்குறாங்க. எந்த வருஷம் பிறந்தாங்க? விடை கிபி 1730 என்பது சரி. இந்த இடத்துல உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். வேலு நாச்சியாருடைய படைத்தளபதி, படைத்தளபதி யார்? பெண் படையுடைய பேர் என்ன? பெண் படைக்கு பேர் வேறு, அவங்களுக்கு தளபதி வேறு.
ஸோ இதுக்கான பதிலை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. எத்தனை பேர் சரியான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். 90வது கேள்வி, தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. இது எங்கே இருக்கும்னா புதிய சமச்சீர் புத்தகத்துலையும் இருக்கும், பழைய சமச்சீர் புத்தகத்துலையும் இருக்கும். ஓரறிவு முதல் 6 அறிவு வரையிலான உயிர்களை வகைப்படுத்தியிருப்பாங்க. சரி, விடையை பார்க்கலாமா? விடை இதுதான் சரி. உற்றறிதல், சுவையறிதல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல், இதுதான் உயிர்களுடைய வகைப்பாடு. 91வது கேள்வி, தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள். தமிழ் ஆட்சி மொழியாக எந்தெந்த நாடுகளில் திகழுதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. 92வது கேள்வி, நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர், இந்த ஊரானது பழம்பெயரை துறந்து எவ்வாறு இன்றைக்கு அழைக்கப்படுகிறது? முன்னாடி குருகூர் இருந்தது, இப்போ வேறு பெயர் அழைக்கிறாங்க. இது ஊரும் பேரும் அப்படிங்கிற தலைப்பில் பழைய சமச்சீர் புத்தகத்தில் 7th மற்றும் 10th இருக்கும். விடையை பார்க்கலாங்களா? ஆழ்வார் திருநகரி என்பது சரி. 93வது கேள்வி, 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார்? இந்த 2ஐயும் அச்சிட்டு வெளியிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. 10 பாட்டு 8 தொகை. விடையை பார்க்கலாங்களா? உவே சாமிநாதர் என்பது சரி. 94வது கேள்வி, டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் என்ன? இவர் எழுதிய ஆய்வு நூல் என்னன்னு கேட்குறாங்க. ஊரும் பேரும் என்பது சரி. 95வது கேள்வி, தமிழ் பயிலும் ஆர்வம் மிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர். இயற்றமிழ் மாணவர் எங்கே இருக்கும்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் 10th இருக்கும். விடையை பார்க்கலாங்களா? பரிதிமார் கலைஞர் என்பது சரி. 96வது கேள்வி, தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? இந்த தொல்லியல் ஆய்விடங்களை பற்றி நம்முடைய மெயின் சேனலில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நிறைய நண்பர்களுக்கு நம்முடைய இன்னொரு சேனல் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான். ஸோ தொல்லியல் ஆய்விடங்களை பற்றி ஒரு சூப்பரான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விடை தூத்துக்குடி மாவட்டம் என்பது சரி. 97வது கேள்வி, ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டமும் எப்போது வழங்கப்பட்டது? எப்போ கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. ஒரே கேள்வி, பட்டு உள்ளே பாருங்கள் 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது 1938 நவம்பர் 13 சென்னையில் கொடுத்தாங்க. தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டம் வழங்கப்பட்டது 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் கொடுத்தாங்க. அடுத்து 98வது கேள்வி, நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யார்? நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யார்? விடையை பார்க்கலாங்களா? நர்த்தகி நடராஜ் என்பது சரி. 99வது கேள்வி, பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? அதாவது அண்ணா நடத்திய இதழின் பெயர் என்ன? இதை கேள்வி, டைரெக்டான கேள்வினா இப்படி தான் சொல்லணும். விடையை பார்க்கலாங்களா? காஞ்சி என்பது சரி. 100வது கேள்வி, கடைசி கேள்வி, வெற்றிகரமான கேள்வி. எத்தனை கேள்விக்கு ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்லாம் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி எல்லா வீடியோவும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பயிற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். சரி, 100வது கேள்வியை பாருங்கள். கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? எந்த நூலுக்காக கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. விடை ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்பது சரி. அடுத்த வீடியோக்கான லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் இப்போ வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான வினாத்தாளை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.